ஈரக்குலையே உதறுது. ஆப்கானிஸ்தானில் 6 வயது சிறுமியை மணந்த 45 வயது நபர். தாலிபான்கள் சொல்றத பாருங்க. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு அங்கு பெண்களுக்கான சுதந்திரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து உலக நாடுகள் கவலையை வெளிப்படுத்தியவாறே உள்ளன. ஐநா கண்டனத்தை பதிவு செய்து கொண்டே உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்து உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது. ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் இருந்து வருகிறது. தாலிபான்கள் பொறுப்புக்கு வந்ததில் இருந்தே பெண்கள் யாருமே வேலைக்கு செல்லக்கூடாது, வெளியே நடமாடக்கூடாது, ஆண்களின் துணையுடன் தான் வரவேண்டும் என உத்தரவிட்டனர். மாணவிகளுக்கு உயர்நிலை பள்ளிகளில் அனுமதி மறுப்பு, தொடக்க பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக வகுப்புகள், பூங்காக்களில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக செல்ல வேண்டும். அதாவது தம்பதிகள் ஒரே குடும்பத்தினராக இருந்தாலும் பூங்காவுக்கு சேர்ந்து செல்லக்கூடாது, ஆண் டாக்டர்களிடம் பெண்கள் சிகிச்சைக்கு செல்லக்கூடாது, விமான பயணங்களிலும் தனித்தனியாக பயணம் செய்ய வேண்டும் என தாலிபான்களின் கண்டிஷன்கள் நீண்டபடியே உள்ளன. உயிருள்ள எதையும் போட்டோ எடுக்கக்கூடாது, அவைகளை சோசியல் மீடியாவில் பதிவிடக்கூடாது, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுடன் நட்பாக பழகக்கூடாது, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது, மனைவியாக இருந்தாலும் கூட உடலுறவின் போது இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ளக்கூடாது, பெண்கள் உள்ள வீடுகளில் ஜன்னல் வைக்கக்கூடாது போன்ற சட்டங்களும் பகீரை கிளப்பிவிட்டு வருகின்றன. நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கவே இப்படியான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக காரணங்கள் சொன்னாலும் உலக நாடுகள் கடுமையான கொந்தளிப்பை வெளிப்படுத்தி இருந்தன. சமீபத்தில் ஆண்களுக்கு கூட சில கட்டுப்பாடுகள் வெளியாகி இருந்தது. அதாவது தாலிபான் கலாச்சார காவலர்கள் ரமலான் மாதத்தில் மசூதிகளில் தொழுகைக்கு வராத ஆண்களை கைது செய்திருந்தனர். ஹேர் ஸ்டைல் விதிகளுக்கு உட்பட்டு இல்லாததால் அவர்களையும் முடித்திருத்தும் தொழிலாளிகளையும் கூட ஆப்கான் நாட்டில் கலாச்சார காவலர்கள் கைது செய்திருந்தது பெரும் அதிர்வலைகளை உண்டு பண்ணியது. இப்போது ஆப்கானிஸ்தானில் நடந்துள்ள சம்பவம் மீண்டும் உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது. மர்ஜியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த தம்பதியினர். இவர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த கடனை அடைக்க வழி தெரியாமல் தங்களது 6 வயது மகளை 45 வயது நபருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். அந்த 45 வயது நபருக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்கிறார்கள். 3வதாக 6 வயது சிறுமியை திருமணம் செய்துள்ளார் அந்த நபர். இந்த திருமணத்திற்காக அந்த குழந்தையின் அப்பாவுக்கு பணம் கொடுத்து உதவியுள்ளார். உடனே சிறுமியை அவரிடம் பெற்ற அப்பாவே விற்றுள்ளார். இதற்கு பிறகுதான் சிறுமியை 45 வயது நபர் கட்டாய திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த விஷயம் தாலிபான் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் சிறுமிக்கு வெறும் 6 வயதுதான் ஆகிறது என்றனர். சிறுமிக்கு 9 வயதாகட்டும், அதுவரை காத்திருக்குமாறு மாப்பிள்ளையிடம் அறிவுறுத்திவிட்டு சிறுமியை பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டு வந்தனர். பிறகு மணமகனையும் சிறுமியின் அப்பாவையும் கைது செய்தனர். இந்த செய்தியை அமெரிக்காவில் உள்ள மீடியா வெளியிட்ட பிறகுதான் வெளிச்சத்திற்கே வந்தது. இதை கேள்விப்பட்டு உலக நாடுகள் மறுபடியும் ஆப்கான் அரசை கண்டித்து வருகின்றனர். ஆனால் ஆப்கானிஸ்தான் வழக்கம் போல எந்த பதிலையும் விளக்கத்தையும் இதுவரை தரவில்லை.